ஐயோ உஷா, என்னது இது? நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீங்க வைங்க. இருக்கட்டும் தோல்ஸ், பரவாயில்ல, நானே இதெல்லாம் அடுக்கி உஷா, வச்சிருக்கேன். நான் அடிக்கிறேன், நீங்க வைங்க. இருக்கட்டும் தோல்ஸ். அப்புறம் உங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து அந்த பீரோல வச்சுக்கலாம். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இருக்கட்டும் தோல்ஸ், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் போறேன். உஷா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, நீங்க போங்க ப்ளீஸ். தொல்காப்பியன், அப்பா வந்துட்டாரு. நீங்க அவர்கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ள உஷா, நான் இதெல்லாம் அடுக்கி வச்சிடுறேன். நான் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்களே பண்றாங்க. விடுங்க தம்பி. உஷா என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்வா. செய்யட்டுமே. அப்பா, இதை தவிர நான் வீட்டு வேலை வேற எதுவும் செய்யறது இல்லையா? பாத்தியா, உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருது. அப்பா, சரி, வீட்ல எல்லா வேலையும் நீ தான் செய்யற. உங்க அம்மா தான் ஒரு வேலையும் செய்யாம சும்மா உட்காந்து பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்கா. கரெக்ட். என்ன கரெக்ட்? உங்க 2 பேர் சண்டையில என்ன எதுக்கு அனாவசியமா இழுக்குறீங்க? ஐயோ, நீ வேற வந்துட்டியா? நான் உன்னை கவனிக்கவே இல்ல. சரி சரி சரி, விடு விடு விடு. தம்பி, இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கம்ஃபர்டபுளா இருக்கா? ரொம்ப பேச்சு பிடிச்சிருக்கு. மாத்திராரு பாத்தீங்களா? உஷா, தொல்காப்பியன் கிட்ட ரூமை பத்தி விசாரிக்கத்தான் நான் இங்க வந்தேன். நீ தான் பேச்ச மாத்தினது. தம்பி, நீங்க சொல்லுங்க, ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கா? சார், நான் ஒரு ஆள் தானே, தாராளமா போதும். வேற வீடு கிடைச்சது நான் உடனே ஷிஃப்ட் பண்ணிடுவேன். எதுக்கு தோல்ஸ், பேசாம இங்கே இருந்துருங்களேன். ஆமா தம்பி, நீங்க இங்கே இருந்தா எங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும். இதை பாருங்கம்மா, என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவு வரக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்க அப்படிலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது உங்க வீடு மாதிரி தொல்காப்பியன். நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன, இங்கே இருந்துருங்க. இல்ல உஷா, அது சரியா வராது. எனக்கு ஒரு வீடு கிடைச்சது, நான் உடனே மாத்திக்கிறேன். நான் சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்களே. ஓகே, யோ விஷ். உஷா, அதை வைங்க வைங்க. இல்ல சொல்றது கேளுங்க, தோல்ஸ். வைங்க ப்ளீஸ். இது பாருங்க, இந்த சூட்கேஸ் அந்த சூட்கேஸ், இது ரெண்டும் கிளியர் பண்ணாலே வேலை முடிஞ்ச சரி மாதிரி. சரி, அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அம்மா சொல்லுங்க ஆமா ப்ளீஸ். உஷா, நீ வா. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அடுக்கி வச்சிட்டேன்னா அப்புறம் தம்பி தேடும் போது கஷ்டமா இருக்கும்ல. அம்மா சொல்றது கரெக்ட், நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி, ஓகே. இனிமே இது உங்க ரூம், நீங்களே பாத்துக்கோங்க. என்ன ஹெல்ப் வேணும்னாலும் தாராளமா கேளுங்க தோல்ஸ், நான் பண்றேன். கண்டிப்பா. ஓகே, ஓகே தம்பி, யோசிக்காதீங்க. ரூம்ல முதல்ல செட்டில் ஆங்க. சரி. நான் அப்புறமா வரேன், சாவகாசமா பேசலாம். ஓகே. தம்பி, நீங்க ஈவினிங் எங்கேயும் வெளியில போக வேண்டாம். டிஃபன் ரெடி பண்றேன், இங்கேயே சாப்பிடுங்க. சரிங்கம்மா. ஆமா தோல்ஸ், இங்கே சாப்பிடுங்க. பாவம், நீங்களே எங்களோட வந்து மாட்டிக்கிட்டீங்க. தோல்ஸ், டிஃபன் ரெடி. அதுக்குள்ள தூங்கிட்டாரா? ராமேஸ்வரத்திலிருந்து எங்களை வேறு ஊருக்கு அழைத்து செல்வதாய் ஒரு காரில் அழைத்து சென்றார் என் தந்தை வெள்ளையன். தொல்காப்பியனாக நான், என் அம்மா செல்லம்மா, என் தங்கை மீனு சந்தோஷமாக பயணமானோம். அந்த மழை இரவில் எங்கள் பயணம் நீண்ட நெடிய பயணமாக இருந்தது. செல்லம்மாள் காணாமல் போய் இன்றோடு 1 வாரம் ஆகிறது. பாவம், அவள் வாழ்க்கையில்தான் எத்தனை துயரமான சம்பவங்கள். ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான நேசம் எங்களுக்கிடையே இருந்தது. அதனாலேயே அவளை மறக்க முடியவில்லை. இன்று ஏனோ அவளை பற்றிய நினைவுகள் எனக்குள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அவள் என்னிடம் கூறிய எல்லாம் இதில் எழுதினால் என் மனச்சுமை சற்று குறையும் என்று தோன்றுகிறது. அதனாலேயே இதை எழுதத் தொடங்குகிறேன். யார் இந்த செல்லம்மாள்? ராமேஸ்வரத்தில் போட்டோ ஸ்டுடியோ வைத்திருக்கும் பிஸ்மில்லா கான் ஆகிய எனக்கும் இந்த செல்லம்மாளுக்கும் எப்படி இந்த தந்தை மகள் உறவு ஏற்பட்டது? அவளின் பிள்ளை தொல்காப்பியன், அவனை எப்படி மறக்க முடியும்? செல்லம்மாள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பொன்குறிச்சி என்னும் அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் வீரம்மா என்பவளின் மகளாக ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்த ஏழை பெண்தான் இந்த செல்லம்மாள். அதே கிராமத்தில் தாசையா என்கிற பெரியவரின் வீட்டில்
செல்லம்மா உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அவளை தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும்டா. கொல்லணும், கொல்லுவேன். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இது வந்துருச்சு. இறங்கலாமா? வா. என்னங்க, உயிரை காப்பாத்திக்க ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். நமக்குன்னு உதவுறதுக்கு கூட ஆள் கிடையாது. விளங்காத பாசம் வேற. எப்படிங்க நம்ம பொழைக்க போறோம்? என்ன செல்லமா அப்படி கேட்ட? நான் அதையெல்லாம் யோசிக்காமலே உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த ஊரில் இருக்கான். அவன் நிச்சயமாக நமக்கு உதவுவான். அவன் இந்த விலாசத்தில் தான் இருக்கான். நெசமாதான் சொல்றீங்களா? ஆள் இல்லாமல் பாஷை தெரியாத இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு வருவனா? என் நண்பன் எனக்கு ஏதாவது ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி தராமலே போவான். செல்லம்மா, மலையாளம் வேற ரொம்ப கஷ்டமான பாஷையில் செல்லம்மா. சுலபமாக கற்றுக்கலாம். உங்களுக்கு அந்த பாசை தெரியுமா? கற்றுக்கணும்னு சொன்னது எனக்கு சேர்த்து தான். அப்படியா? சரிதான். ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா? இல்லை, ஊரில் இருந்தப்போ எனக்கு இந்த விலாசத்தை கொடுத்தான். பழக்கமானவன். விலாசம் இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட முடியுமா? இதே கொச்சியில் தான் அவன் இருக்கான். இந்த விலாசத்தை காட்டி யாரை கேட்டாலும் சொல்ல போகிறாங்க. பயப்படாத, வா. சார், ஒரு நிமிஷம். പറഞ്ഞോളൂ. இந்த விலாசம் எங்க இருக்கு? നേരെ പോയിട്ട് ഇടത്തോട്ട് തിരിഞ്ഞിട്ട് അങ്ങനെ പോയിക്കോളൂ. நேரா போயிட்டு നേരെ പോയിക്കോളൂ. இடது பக்கம். சரி சார், போய்க்கோளൂ. வா. என்னங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நேரா போச்சுனாரு, இடது பக்கம் திரும்ப சொன்னாரு, அவ்வளவுதான். புரிஞ்சுது. வா. வாசு, வாசு. வராங்க வராங்க. ആരാ നിങ്ങള്? വാസു, നിങ്ങ വാസു ദുബായ് പോയല്ലോ. പിന്നെ അവന്റെ അമ്മ തിരുവനന്തപുരത്തുള്ള മൂത്ത മകന്റെ വീട്ടിൽ പോയി സെറ്റിൽ ആയിരിക്കുക. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. അങ്ങനെ ആവട്ടെ. என்ன பண்றது தெரியலையே.
என்னங்க இப்ப என்னங்க பண்றது? யோசிப்போம். வா. வாமா. இருங்கங்க, காலில் சகதி கழுவிட்டு வரேன். வா. என்னங்க, ஊர்ல ஓட ஆரம்பிச்சோம், இன்னும் ஓடிக்கிட்டே தானே இருக்கோம். என்ன மட்டும் என்ன பண்ண சொல்ற? நானும் உங்க கூட ஓடிட்டு தானே இருக்கேன். என்னால முடியலங்க. இந்த ஊர்ல தானே உங்க சிநேகிதன் இருக்கான்னு சொன்னீங்க. இங்க வந்தா அவரும் இல்ல. என்ன பண்ண சொல்ற? ஊருக்கு வந்தப்ப அட்ரஸ் கொடுத்தான், இங்க வந்தா வாடான்னு. வந்து பார்த்தா ஆளை காணோம். எங்கேயோ போயிட்டானா? வா. ஐயோ, என்னால முடியலங்க. நான் இங்கனே உட்காந்துக்கிறேன். சொல்றது கேளு. வா. என்னால முடியல. நான் மட்டும் என்ன பண்றது? என்னால தான் முடியல. ஒன்னதானே ஓடி திரியறான். ஏய், யாரா நீங்க? ஐயா வணக்கங்க. தமிழானோ? ஆமாங்க ஐயா. நிக்க வர. என்னப்பா, என்ன வேணும்? ஐயா நீங்க தமிழா? ஆமா, தமிழ் தான். நான் இங்க வந்து 30 வருஷம் ஆச்சு. சரி சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இங்க என் சிநேகித ஒருத்தனை தேடி வந்தேன். ஆனா இப்ப அவன் துபாய்க்கு போயிட்டானா. கையில வேற காசு இல்ல. இங்க பேசுற பாஷை என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். ஊருக்கு போக காசு வேணுமா? வேணாம் ஐயா, காசு கிடைச்சாலும் நாங்க ஊருக்கு திரும்பி போக முடியாதுங்க. புரியுது. ஊரை விட்டு ஓடி வந்திருக்க இல்லையா? வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணியாச்சு. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஐயா, எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்படியே பொழைச்சுப்போம். பார்த்து 2 நிமிஷம் கூட ஆகல. எதை நம்பி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது? ஐயா, எங்களை சந்தேகப்படாதீங்க. எந்த வேலை கொடுத்தாலும் நாங்க செய்வோம் ஐயா. உனக்கு என்ன வேலை தெரியும்? ஐயா, படகு ஓட்டுவேன், வலையெல்லாம் பின்னுவேன், அப்புறம் டீசல் இன்ஜின்ல சின்ன சின்ன ரிப்பர்லாம் சரி பண்ணுவோங்க ஐயா. சரி வா, என்னோட முதலாளி கிட்ட கூட்டிட்டு போறேன். நன்றி ஐயா. அவர் வேலை தருவாருங்களா? தருவாரு. ஆனா அது உன்னோட அதிர்ஷ்டத்தையும் நேரத்தையும் பொறுத்திருக்குது. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. വന്ന് നോക്ക്. അപ്പ അറിയാം പപ്പനാൻ നേരം എങ്ങനെയുള്ള ആളാണെന്ന്. ആ വാ വാ. വാ.